காலைதோறும் புதியவை. காலத்தை பிரயோஜனப்படுத்து. மே 1. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. ஒரு மேஃப்ளை எனப்படும் பூச்சி வெறும் 24 மணி நேரம்தான் உயிர் வாழும். ஒரு குதிரை சுமார் 40 ஆண்டுகள் வாழும். ஆர்டிக் பவுஹெட் சுறா 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும். மனிதர்களாகிய நாம் பொதுவாக 70 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறோம். வேதாகமத்தில் மிகவும் நீண்ட நாள் வாழ்ந்த மனிதன் மெத்துசாலா. இவரது பெயருக்கு அவன் பிறப்பின் பின் வெள்ளம் வரும் என்று அர்த்தம் உண்டு. மெத்துசாலா 969 ஆண்டுகள் வாழ்ந்தார். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மெத்துசலா இறந்த பிறகுதான் வந்தது. இதை அடிப்படையாக கொண்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அழகான கூற்றை கொண்டுள்ளனர். தேவன் தமது ஜனங்கள் மனத்திரும்ப வேண்டும் என்ற கருணையால் மெத்துசலாவின் நாட்களை நீட்டித்தார். தேவன் பாவத்தை பார்த்தாலும் மனிதர்கள் பாவத்திலிருந்து திரும்ப காத்திருந்தார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 3:1. நம்முடைய ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு தயவு காலம்தான். நம் வாழ்வில் ஒரு நாளை கூட நாம் வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனின் நீடிய பொறுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் தம்முடைய 2ஆம் வருகையை தாமதப்படுத்துவதற்கான காரணம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விலகி தேவனோடு ஒருமித்த வாழ்வை நோக்கி செல்லும் ஒரு வாய்ப்பு. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். பிரசங்கி 8:5. இந்த உலகில் வாழும் உயிரினங்களின் ஆயுட்காலம் பெரிதும் மாறுபடுகிறது. மனிதர்களுக்குள்ளும் கூட உடல் ஆரோக்கியம், சூழ்நிலை, ஆவிக்குரிய நிலை போன்றவற்றை பொறுத்து வாழ்க்கையின் தரமும் நீளமும் மாறுபடும். நமது அன்றாட வாழ்வில் இயேசுவை நம் வழிகாட்டியாக, காப்பாளியாக, நம்மை சுமப்பவராக வைத்துக்கொள்வோம். இன்று தேவ பயத்தோடு ஞானத்தோடும் வாழ்ந்தால் அது நித்தியத்திற்கான பாதையாக மாறும். அதனால் நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும், பவுல் சொல்வது போல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். ஜெபம். பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளையும் ஞானமாக பயன்படுத்த உதவி செய்யும். ஆமேன்.